கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் அனைவரும் பெரிய வெள்ளிக்கிழமை சிலுவை தியானத்தை கேட்க வந்தபடியினால் அனைவருக்கும் நான் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். நாம் சேர்ந்து ஜெபிப்போமாக. அன்புள்ள ஆண்டவரே, உலகம் முழுவதும் இந்த நாள் பெரிய வெள்ளிக்கிழமை. உலகம் முழுவதும் இயேசு பெரியவராக இருக்கிறார். சிலுவையின் மேன்மை பெரியவராக இருக்கிறார். சிலுவையின் மேன்மை நல்லவராக இருக்கிறார். சிலுவையின் மேன்மை வல்லவராக இருக்கிறார். சிலுவையின் மேன்மை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அன்பு சகோதரர், அன்பு சகோதரி, வாலிப தம்பி, வாலிப தங்கை, சிறுவர்கள், பெரியோர்கள், நாங்கள் 40 நாள் ஆண்டவர் நோக்கி பார்த்தோம். சங்கீதக்காரன் சொல்வது போல, இரவும் பகலும் வேதத்தில் தியானம் அடைக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த சிலுவை காட்சி, ஆலயத்தில் சிலுவையை நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். எங்களுடைய உள்ளத்தில் சிலுவை காட்சி, நீர் மெய்ப்பராயிருந்து துக்கங்களையும் சஞ்சலத்தையும் வருத்தத்தையும் பாரதத்தையும் இந்த பெரிய வெள்ளிக்கிழமையிலே எங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் வச்சுட்டு போக எங்கள் ஒவ்வொரு மேலையும் இந்த சிலுவை காட்சி, சிலுவை தியானம் ஒருவரும் எளிமையாக போகாதபடி சிலுவை தியானத்தோடு நாங்கள் போக புதிய அன்போடு, புதிய மாறுதலோடு, புதிய ஆத்மாவோடு செல்ல எங்களை மகிமைப்படுத்தும். துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் சிலுவை தியானம் கேட்க வந்தபடியினால் இப்போது ஒரு பாடலை பாடுவோம். அந்த பாடல் முடிந்த பிறகு நாம் சிலுவை தியானத்திற்கு போகவும். பெரிய வெள்ளிக்கிழமையில் மனதுருகும் தெய்வமே ஏசையா, மனதுருகும் தெய்வமே ஏசையா, அந்த பாடல் கேட்ட பிறகு நாம் சிலுவை தியானத்திற்கு போவோம். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர் சர்வ வல்லவர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ, மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு
அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா, ஐயா உம்மேலே விழுந்ததையா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இப்போ மனதுருகும் தெய்வமே ஏசையா என்று சொல்லி நாம் கண்ணீரோடு வந்திருக்கலாம், பாரத்தோடு வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம். சில சகோதரர்கள், சில சகோதரிகள் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை காலையிலிருந்து சாப்பிடாத இருந்திருக்கலாம். சில பேர் 40 நாள் உபவாசம் இருந்திருக்கலாம். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் இந்த சிலுவை காட்சி கொடுத்திருக்கிறார்னா மனம் திரும்புவது தான். அதற்கு தான் முதல் வார்த்தை. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற யூடியூப்பில் இருக்கட்டும், இந்த ஒரு அற்புதமான நாள், இந்த நாள் யாரும் கிடைக்காத நாள். உலகமோ இன்னைக்கு திரும்பி பார்க்கும் வெள்ளிக்கிழமையில் இயேசு சிலையில் அறிந்த நாளாமே, இயேசு உயிர் விட்ட நாளாமே. அந்த நாள் நாம் நினைவு கூற வந்திருக்கிறோம் என்று சொல்லி நினைவு கூறுவது மட்டுமல்ல, நான் மனம் மாறி இருக்கிறேனா, என் பிள்ளைகள் மனம் மாறி இருக்கிறாங்களா, என் குடும்பம் மனம் மாறி இருக்கிறதா. வருடமாக பெரிய வெள்ளிக்கிழமை நாம் ஐக்கியப்படுவது உண்டு, மற்றவர்களுக்கு தர்மம் செய்வது உண்டு. அந்த தர்மத்திற்கும் உதவி செய்வதற்கும் சிலுவை தியானத்திற்கு என்ன சொல்லி பார்க்கலாமே. வேதம் இருக்கிறத எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 23:24. மன்னிப்பு விட்டு கொடுத்து, மன்னிப்பு விட்டு கொடுத்து, மன்னிப்பு மேன்மை செலவி. இன்னைக்கு கிறிஸ்துகள் பிள்ளைகளாக இருக்கட்டும், நம்ம கிறிஸ்து குடும்பமே பேசலாம். கிறிஸ்து அறியாதவர்கள் கூட இன்னைக்கு வாழ்க்கையில் அது ஒரு படிப்பு காரியமாக இருக்கட்டும், ஒரு குடும்ப காரியமாக இருக்கட்டும், ஒரு திருசபை காரியமாக இருக்கட்டும், ஒரு அரசாங்க காரியமாகட்டும், விட்டு கொடுக்கல. நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் விட்டு கொடுத்து சொல்லுவது வார்த்தை, இவள் தாங்கள் என்னதென்று செய்து அறியாது இருக்கிறார்கள் இவளை மன்னியும். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நாம் ஆலயத்துக்கு வந்து உட்கார்ந்து வருது முக்கியமல்ல, நான் மனம் மாறி இருக்கிறேன்னா, இந்த 40 நாள் ஒரு ஆத்மா கொண்டு வந்திருப்பேனா, என்னுடைய கணவரை நான் மன்னித்திருக்கிறேனா, மன்னிவி சொல்லணும், நான் கணவரை மன்னித்திருக்கிறேனா, என் பிள்ளைகளை நான் மன்னித்திருக்கிறேனா, என்னுடைய கூட வந்து உடன்பிறகுகளை நான் மன்னித்திருக்கிறேனா, கூட பிறந்த உடன் பிறப்புகளை நான் மன்னித்திருக்கிறேனா. கொஞ்சம் சிந்திங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒன்றுமே அறியாதவர், ஆனாலும்
மன்னிப்பு கொடுத்தார். மன்னிப்பு விட்டு கொடுத்து மன்னிப்பு மேன்மை செல்வி. இரண்டாவதாக, இன்று நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய். இரண்டாவது வாக்குத்தத்தம். இரண்டாவதுடைய வாக்குத்தத்தம் என்ன? யோவான் 19:26-27. இன்று நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாயாக. முதல் மன்னிப்பு பார்த்தோம். இங்கே என்ன சொல்றாரு? அங்கே 2 கள்ளன் இருக்கிறான். சில நம்ம நண்பனே சொல்லுவாங்க குடும்பத்தில், உனக்கு வாழ தெரியல, உனக்கு பொழைக்க தெரியல, நீ ராஜா தானே, ஏன் என் கூட வந்து இருக்கிற, திருடனோடு இருக்கிற. ஆனால் ஒரு கள்ளன் சொல்கிறான், என்னை நினைத்து கொள்ளும். அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? தாழ்மை காட்டுறாரு, பொறுமை காட்டுறாரு. தாழ்மை பொறுமை சிலுவை. இரண்டாவது வாக்கு தத்துவம். இன்னைக்கு நான் வாக்கு தத்துவம் நான் சொல்லுவேன். ஏன் நம்ம சிலுவை தியானத்தில் இருக்கிறோம்? இன்னைக்கு தேவாலயத்தில் ஆலயத்தில் உட்காரத்துக்கு இடம் இருக்காது. பண்டிகை கிறிஸ்து வருவாங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி சொல்லும், உலகம் முழுவதும் இன்னைக்கு சிலுவை தியானம். பெரிய வெள்ளிக்கிழமை முதலாவது மன்னிப்பு, இரண்டாவது தாழ்மை பொறுமை சிலுவை. மூன்றாவதாக தாயை நோக்கி, ஸ்திரியே அதே உன் மகன். இன்னைக்கு அநேக கிறிஸ்து பிள்ளைங்க சின்ன குடும்பத்தில் ஒவ்வொரு காரியம் சொல்வது குடும்பத்தில் நடக்கிறது தான் சொல்கிறேன். அப்பா வேலை ஸ்தலத்திலிருந்து வந்து கொண்டு இருப்பார். டாடி இதை வாங்கிட்டு வந்துட்டியா? உடனே சத்தம் போடுவார். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக அவருடைய காயங்கள் ரத்தங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. நீ சாதாரண சகோதரனே, அருமையான சகோதரியே, வாலிபு தம்பியே, வாலிபு தங்கியே, சிறுபிள்ளை சாதாரண ஒரு முள்ளு குடுத்துட்டாவே, ஐயோ முள்ளு குத்திச்சு காலையில் என்னால் தாங்க முடியல, செப்டிக் ஆகிடுமா, உடனே ஒரு ஊசி போடலாம் என்று ஓடிக்கொண்டு இருப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக சிலுவையில் மரிக்கும் போது அங்கே ரத்தம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. தாயை கனப்படுத்தி கொண்டு இருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தாயை கனப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அங்கே என்ன சொல்றது? தாயை நோக்கி, ஸ்திரியே இதோ உன் மகன். அங்கே என்ன காட்டப்பட்டது? அன்பு காட்டுறார், பாசம் காட்டுறார். மூணாவதாக அன்பு பாசம். முதல் மன்னிப்பு பார்த்தோம். இரண்டாவதாக தாழ்மையும் பொறுமை செல்வை பார்த்தோம். மூன்றாவதாக அன்பு பாசம். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, ஒன்றும் இல்லை, குடும்பத்தில் ஒரு கூட பிறந்தவனோ இல்லை கூட பிறந்த சகோதரிய ஏதோ வார்த்தை தவறாக சொல்லிட்டாவே நம்முடைய அவங்க வீட்டுக்கு போக மாட்டோம், அவர்களோடு பேச மாட்டோம், நம்முடைய குடும்பத்தில் நல்ல காரியக்கும் போது அவர்களை கூப்பிட மாட்டோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகமே அவரை நோக்கி பார்க்குது. உலகமே அவரை நோக்கி பார்க்கும் போது தாய்க்கு ஒபே பண்ணுறாரு, கீழ்ப்படுகிறாரு. அம்மா அதோ யோவான் உனக்கு மகனாக இருக்கிறான், நான் பிதா சொன்ன கட்டில் நான் கீழ்ப்படைந்து கொண்டு இருக்கிறேன். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நான்காவதாக சிலுவையினுடைய மேன்மை பார்ப்போம். நான்காவது வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இன்னைக்கு நமக்கு இந்த உலகத்தில் வாழ்வது எல்லாம் இருக்குதுங்க. இல்லைப்பா அவருக்கு ஒரு தோத்திரம் சொல்லுமா, போங்க அந்த மனுஷனங்களை தோத்திரம் சொல்லு, அவருக்கு கூட எனக்கு என்னங்க உதவி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, என் தேவனே ஏன் என்ன கைவிட்டி, நான் உம்முடைய பணியை தான் செய்ய வந்தேன் இந்த உலகத்தில். உடனே பேசல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒவ்வொரு பொய்க்காகவும், ஒவ்வொரு திருடனுக்காகவும், ஒவ்வொரு வேசிக்காகவும், போராமைக்காகவும், பெருமைக்காகவும், களவுக்காகவும் தப்பாக பேசுகிற அப்படின்னா அவர் சிலுவை காட்சி அனுப்பித்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, ஏதோ பெரிய வெள்ளிக்கிழமை வந்துவிட்டோம், ஆராதனை பங்கு கொண்டோம், அதோடு போகாதபடி இன்னிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து என் குடும்பம் மாற வேண்டும், என் கணவர் மாற வேண்டும், என் மனைவி மாற வேண்டும், என் பிள்ளைகள் மாற வேண்டும், என் உற்றார் மாற வேண்டும், என் நண்பர் மாற வேண்டும், என் தேசம் மாற வேண்டும்.
எதனால மாற வேண்டும்? நல்ல குணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வது, நீ பிறரை நேசிக்கிற போல உன்னை சகோதரனை நேசி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அது ஆண்டவராக இயேசு, என் தேவனே என்னை கைவிட்டு, இந்த உலகத்திற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கோபமே படலைங்க. ஒன்றில் சற்று வார்த்தை சாருக்கு அடிக்கலான்னு கோபப்படுறாங்க, ஆலயத்தில் போகிறாங்க, நல்லா பாஸ்ட் இருக்காங்க, அது ஏன் சாருங்க, நான் உட்கார இடங்க, உடனே கோபம். யார் அவர் புதுசாக வந்து உட்காந்துருக்கிறாரு? ஆலயத்தில் நடக்குதுங்க. யாரோ புதிதாக ஒரு விசுவாசி வந்து உட்காந்துட்டா அது ஏன் இடம் தானே? அது ஏன் இடத்துல எப்படி உட்காந்தாங்க? எப்படி ஆக்கமாக வரும்? எப்படி வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினால சந்தோஷமாக இருப்பாய்? இயேசுவின் நாமத்தில் எப்படி சமாதானம் இருப்பாய்? இயேசுவின் நாமத்தில் உனக்கு எப்படி சுகம் கிடைக்கும்? அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ளமே பேசுது, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு. அதுக்கு அர்த்தமாக இந்த உலகத்திற்கு நானே ஒளி, கோபமே படலைங்க. இந்த உலகத்திற்கு நான் ஒளின்னு சொல்லிட்டார். ஆனால் பிதாவோட கேட்குறாரு, ஆனால் அங்கே ஒளியாக சிலுவை காட்சியில் இருக்கிறாரு. ஐந்தாவதாக, நான் தாகமாக இருக்கிறேன். இன்று அநேக கிறிஸ்து பிள்ளைகளாக இருக்கட்டும், அறியாத பிள்ளைகளாகட்டும், அவருடைய சொந்தக்காரர் வருவாங்க, சொந்தக்காரர்களுக்கு கூட ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. புதிதாக ஒரு ஆட்கள் வருவாங்க, அவருக்கு உடனே கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வருவதும், உடனே அவருக்கு காபி போட்டு கொடுப்பதும், என்ன சொல்லு, உற்சாகமாக கவனிப்பாங்க. அதே ஒரு கூட பிறந்த சகோதரனை கவனிக்க மாட்டாங்க. ஏன் இதை சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தது 33 வருஷங்க. கிறிஸ்துக்கள் பிரிய வாலிப பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக ஊழியத்துக்கு வரீங்களான்னு கேட்கும் போது, என்னங்க நான் ரிட்டையர் ஆகிட்ட வரேங்க. நான் ஆண்டவர் அப்படி கேட்கல. கடைசி காலத்தில் இருக்கும் சகோதரனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 30 ஆண்டுகளாக அப்பா அம்மா கீழ்ப்படிஞ்சாரு. 3 ஆண்டுகளாக 3 வருஷம் பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சாருங்க. அவர் போய் அனுப்பினார். இன்னும் இவர்கள் திருந்தாமல் இருக்கிறாங்களே, நோவா காலத்தில் அனுப்பி இன்னும் திருந்தாமல் இருக்கிறாங்களே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 3 வாலிப காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 வருஷத்தை உலகத்தை கழிக்க கொண்டிருந்தாருங்க. எதனால? அன்புனால கழிட்டாரு. எதனால? நன்மை செஞ்சாரு. அவன் தீமை செய்யறான நன்மை செஞ்சாரு. அவன் கோவப்பட்டாலும் அவரோட போய் பேசினாரு. ஏன் கோவப்படுற? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் தாகமா இருக்கிறேன். அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிசுகள் கசுப்பான காடி கொடுத்தாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கும் எனக்கு நல்ல தண்ணீரை கொடுத்தாரு, நல்ல ருசிகரான திராட்சை கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக சிலுவையில் அறியும்போது கூட அவர் குடிக்க கூட தண்ணி இல்லைங்க. அப்போ எவ்வளோ பாடுகள், வேதனைகள், நீ செய்த குற்றங்கள், நான் செய்த குற்றங்கள், அவர் ஒன்றுமே பேசாம நல்ல தண்ணீரை கொடுத்தாரு, நல்ல திராட்சை கொடுத்தாரு. ஆறாவதாக தாகமா இருக்கிறேன். யோவான் 19:28 நல்ல தண்ணீரை கொடுத்தாரு. திராட்சம் தண்ணீரை திராட்சமாக்குறான். வாழ்க்கையிலையும் அப்படிதான். இந்த 40 நாள் உபவாசம் இல்லை, இந்த பெரிய விலைக்கு நீங்கள் வந்திருக்கிறபடினால, இதை பார்த்து கொண்டு இருந்தால வாழ்க்கையில் ஒரு டேஸ்ட் லைஃப் ஆகட்டும். பார்க்குற கண்களுக்கெல்லாம் இவர் அழகாயிட்டார, இப்போ இவர் வறுமையா இல்லையே, கஷ்டமேன்னு சொல்ல, அதற்கு இயேசு என் உள்ளத்தில் வந்தார். இயேசு எனக்கு பெரியவராக இருக்கிறார். இயேசு எனக்கு நல்லவராக இருக்கிறார். இயேசு எனக்கு வல்லவராக இருக்கிறார். இயேசு பரிசுத்தராக இருக்கிறார். அப்படி இருக்கும் போது தேவனை விசுவாசிப்பது பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆறாவதாக முடிந்தது. யோவான் 10:30 அனுப்பினர் பிதாவுக்கு கீழ்ப்படைஞ்சார். இன்னைக்கு ஒன்று ஒவ்வொரு நடக்கிறத உங்களுக்கு ஒரு பாஸ் சொல்லி ஒரு வேலை சொல்றாரு. ஆரம்பத்தில் ஒரு 6 மாதம் கஷ்டப்படுவோம். ஐயோ பாஸ் சொல்லிட்டாரு,
எனக்கு சின்ன பாஸ் சொல்லிட்டார், ஓடி ஓடி செய்வோம். ஒரு 6 மாதம் கன்ஃபார்ம் ஆகிட்டாருன்னா பாஸ் சொல்கிற வேலையை நான் ஏன் அந்த வேலை செய்யணும்? நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒன்றுமே பேசலை. கிறிஸ்துகள் பிரியமானவர்களே, நீங்கள் உலகத்தை சுற்றித்தது சின்ன வயசு. இயேசு கிறிஸ்து 33 வயசு தான் அவருக்கு. 33 வயசு தான் அவருக்கு. 3 வயசு 33 வயசு தான். இந்த சின்ன வயசில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக இப்படிப்பட்ட வாலிப காலத்தில் எதுவுமே கேட்க முடியல. அப்பா அம்மா சொல்லி கல்லூரி விடுறாங்க. என் மகனோட பேச முடியலைங்க, என் மகளாட பேச முடியுங்களே. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 33 வருஷமாக வாலிப வயசுல உலகத்தை கலக்கி கொண்டிருந்தாரு. நன்மை செய்தாரு, அன்பா இருந்தாரு, உதவி செஞ்சாரு, சுகம் கொடுத்தாரு. ஆனாலும் முடிந்தது 6வது வார்த்தை. அந்த வார்த்தைலாம் அவர் சொல்றது, என்னை அனுப்பினர் பிதாவுக்கு நான் கீழ்ப்படிந்தாரு. ஓபே. 7வதாக, என் ஆவியை ஒப்பு வைக்கிறேன். கிறிஸ்துகள் பிரியமானவர்களே, என் ஆவியை ஒப்பு வைக்கிறேன். ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பை கொடுத்தார், இந்த உலகத்திற்கு நன்மையும் செய்தார். அவருடைய இரத்தத்தினால் அன்பு கொடுத்தார், அந்த உலகத்துக்கு நன்மையும் செய்தார். என் ஆவியை ஒப்பு வைக்கிறேன், போதும் எல்லாம் செஞ்சிட்டேன். கிறிஸ்துகள் பிரியமானவர்களே, அதற்கேற்றபடியாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி சங்கீதம் 7:8 முதல் 17 வரையும் வாசிக்கிறேன். சங்கீதம் 7:8 முதல் வரை நாம் எப்படி வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து மன்னித்தார், நமக்காக சிலுவையில் உலகத்தை எடுத்து சாட்சியாக இருந்தார். ஆனால் நீங்களும் நானும் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் இருக்குது, எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 7:8 முதல் 17. கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார், கர்த்தாவே என் நீதின்படி என்னில் உண்மையின்படி எனக்கு நியாயம் செய்யும். கர்த்தர் ஜனங்களுக்குள் நியாயம் செய்வார், கர்த்தாவே என் நீதின்படியும் என்னில் உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். துன்மார்க்குடைய பொல்லாங்கை ஒய்ய பண்ணும், நீதிமான் ஸ்திரப்படுத்துவராக. துன்மார்க்குடைய பொல்லாங்கை ஒய்ய பண்ணும், நீதிமான் ஸ்திரப்படுத்துவீராக. நீதி உள்ளவராக இருக்கிற தேவன் இருதயங்களையும் உள்ளந்தரியங்களையும் சோதித்திருக்கிறேன். இப்போது நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கோம். பெரிய வெள்ளிக்கிழமையில் உங்களுடைய சிலுவை காட்சியெல்லாம் உள்ளத்தில் இருக்கும். உங்களுக்கு ஏதோ ஆலயத்தில் பார்க்கலாம். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, சிலுவில்லாத எந்த காரியமே நடக்காதுங்க. ஒரு வீடு திறப்பு போனால் சிலுவை வேண்டும், ஒரு வண்டி வாங்கினா ஒரு சிலுவை வேணும், ஒரு குழந்தை பிறந்தாலும் சிலுவை வேண்டும், ஒரு திருமணம் வேணால் சிலுவை வேண்டும், ஒரு கல்லறைக்கு போனாலும் சிலுவைங்க. அப்போ சிலுவை எவ்வளோ மேன்மை பார்த்தீங்களா? அந்த சிலுவை நீ எடுத்த பிறகு அதுக்கு தான் சங்கீதம் நீ எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும். சங்கீதம் 7:8 முதல் 17. இப்போ இந்த 11 வாசிக்கிறேன், 10-11 வாசிக்கிறேன். செம்மையான இருதயம் உள்ள ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. நீ சிலுவை பிடிச்சிட்ட, சிலுவை உள்ளத்தில் எடுத்துட்ட, நீ எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சங்கீதம் மூலமாக இந்த பெருவேலைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நீ கேளுங்க. தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்கிற தேவன். பாவி மேலே கோபமாக இருப்பார். நான் தான் நீ நல்ல அழகாக உபவாசம் இருந்தாலும், நான் அதிகமாக தசமாக கொடுத்தாலும், காணை கொடுத்தாலும், இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க. 11 வாசிக்கிறேன். சங்கீதம் 7:11. தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, அவன் நாள்தோறும் பாவின் மேல் சினம் கொள்கிற தேவன். அவன் மனந்திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டத்தை கருக்கு ஆக்குவாராம். பாருங்க, கருக்கு ஆக்குவாராம், பட்டயத்தை கருக்கு ஆக்குவாராம். அவர் தம்முடைய வில்லை நாணயற்றி அதை ஆயத்தப்படுத்தியிருக்கிறாராம். கிறிஸ்துக்கள் பிரியமானங்களே, நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அழகாக சொல்கிறாரு. சங்கீதம் 7:12 வாசிக்கிறேன். அவன் மனந்திரும்பாவிட்டால் அவன் தம்முடைய பட்டயத்தை கருக்கு ஆக்குவார், அவர் தம்முடைய வில்லை நாணயற்றி அதை ஆயத்தப்படுத்துகிறாராம். அடுத்த வசனம் வாசிக்கிறோம் 13. அவனுக்கு மரண யுத்தங்களை ஆயத்தம் பண்ணினால் தம்முடைய அம்புகளை அக்கினிக்குள் அம்பு ஆக்குகிறார். அக்கினிக்குள்ள அம்பும் ஆக்கிறாராம். பாருங்க, கிறிஸ்துகள் அவனுக்கு மரண யுத்தங்களையும் ஆயத்தம் பண்ணினால் தம்முடைய அம்புகளையே அவனுக்கு
அம்பு ஆக்கி கொண்டிருக்கிறாராம். அடுத்தபடியாக 14 வாசிக்கிறேன். இதோ அவன் அக்கிரமத்தையும் பெற கற்ப வேதனை படுகிறான், தீவினை கற்பம் தரித்து பொய்யா பேசுகிறானாம். பாருங்க, சூப்பர். இந்த பெரிய விலைக்காம நீங்கள் சிலுவை எடுத்துட்டீங்க. இது நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு சங்கீதம் 7 முதல் 17 வாசிங்க. அப்போது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் ஆச்சரியமும் அற்புதமும் அதிசயம். நீங்கள் எதை கேட்டீங்களோ அதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை காட்சியில் இயேசுவின் நாமத்தை உங்களுடைய வீட்டு வல்லமை அக்கினி அபிஷேகத்தில் நெருப்புவாருங்க. அடுத்த வசனமாக 15 வாசம். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தன் வெற்றிட குயிலே தானே விழுந்தான். அவன் தீவனி அவன் சிறுசின் மேல் திரும்பும், அவன் கொடுமை அவன் உச்சத்தலின் மேல் இறங்கும். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. கடைசியில் இந்த சிலுவை நீங்கள் எடுத்துட்டீங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்க யூடியூப்ல இருக்கட்டும், இந்த திருசல் பெரிய வெள்ளைக்கு நான் சொல்லிட்டேன், சிலுவையிலான எந்த காரியமே ஆக முடியாதுங்க. இந்த கோல்டு, இந்த கிளாஸ், ஹல்லேலூயா, தங்கத்துக்கு சமமானது. தங்கம் பரலோகத்துமா இருக்குமா, அங்கே பசியும் இருக்காது, தண்ணி தாகம் எடுக்காது. அப்போ சிலுவை எவ்வளோ மேன்மைங்க. அதான் கடைசியில் சொல்கிறாரு, சங்கீதம் 7:17 வாசிக்கிறேன். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். பரலோகம் பிதா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 7 வார்த்தை சுருக்கமாக பேசப்பட்டது, எல்லாருக்கும் புரிகிற போல. நீங்களும் போயிட்டு 7 வார்த்தை இந்த முடிந்த பிறகு, இந்த மாலை நேரத்தில் முடிந்த பிறகு சனிக்கிழமை இருப்பீங்க, ஆண்டு தியானம் பண்ணுங்க. பெரிய சனிக்கிழமை, பெரிய வெள்ளிக்கிழமை, பெரிய சனிக்கிழமை, ஈஸ்டர். நீங்கள் போய் சனிக்கிழமை எல்லாமே ஆண்டு போய் சுத்தம் பண்ணுங்க. 1 மணி நேரம் உக்காருங்க, இது போய் படிங்க. நீங்கள் அப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணுவீங்க. நீங்கள் சுருக்கமாக சொன்ன எங்களுக்கு புரிஞ்சுது. ஆண்டவருக்கு மகிமை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போ முடிவுச்சவங்க வந்தபடியில் இப்போது ஒரு பாடலை பாடுவோம். அந்த பாடல் முடிந்த பிறகு முடிவு செபம் பண்ணுவோம். அந்த பாடல் உம்மை கொடுத்து என்னை மீட்டேரே, உம்மை கொடுத்து என்னை மீட்டேரே. அந்த பாடல் கேட்ட உடனே நம்ம முடிவு செபம் பண்ணுவோம். கொடுத்து என்னை மீட்டீரே, நான் என்ன கொடுத்து உம்மை சேருவே. கரம் நீட்டி அழைத்த தெய்வமே, இந்த வரம் போதும் எந்தன் வாழ்விலே. உம்மை கொடுத்து என்னை மீட்டீரே, நான் என்ன கொடுத்து உம்மை சேருவே. அழைத்த தெய்வமே, இந்த வரம் போதும் எந்தன் வாழ்விலே. ஒத்தையாய் நிற்கும் போதும் பெத்தவனை போல என்னை பத்திரமா காத்தது நீங்க தானையா. ஒத்தையாய் நிற்கும் போதும் பெத்தவனை போல என்னை பத்திரமாய் காத்தது நீங்க தானையா. எத்தனை தூரம் நான் உம்மை விட்டு போனாலும் அத்தனை தூரமும் தேடி வந்தவரே. எத்தனை தூரம் நான் உம்மை விட்டு போனாலும் அத்தனை தூரமும் தேடி வந்தவரே. நன்மை ஒன்றும் என்னில் இல்லையே, நான் என்ன செய்வேன் எந்தன் இயேசுவே. ஒன்றுமில்லா எந்தனுக்காக உம்மை கொன்று கூட கொடுத்து விட்டீரே. நன்மை ஒன்றும் என்னில் இல்லையே,
எந்தன் இயேசுவே, ஒன்றுமில்லா எந்தனுக்காக உம்மை கொன்று கூட கொடுத்து விட்டீரே. உம்மை கொடுத்து என்னை மீட்டீரே. நான் என்ன கொடுத்து உம்மை சேருவேன். கரம் நீட்டி அழைத்த தெய்வமே, இந்த வரம் போதும் எந்தன் வாழ்விலே. மனதோடும் நித்தம் நித்தம் அழுது எந்தன் சத்தம் கேட்டு வந்தது நீங்க தானையா. பித்தான மனதோடும் நித்தம் நித்தம் அழுது எந்தன் சத்தம் கேட்டு வந்தது நீங்க தானையா. அர்த்தமில்லா அலைந்த என் சுத்தமில்லா வாழ்க்கையை சுத்தமாய் மாற்றிடவே ரத்தம் கொடுத்தவரே. அர்த்தமில்லா அலைந்த என் சுத்தமில்லா வாழ்க்கையை சுத்தமாய் மாற்றிடவே ரத்தம் கொடுத்தவரே. நன்றி பாடல் நானும் பாடுவேன், உம் நன்மைகளை சொல்லி புகழுவேன். ஜீவனுள்ள நாட்களில் எல்லாம் என் ஜீவனை நான் உமக்காய் வாழுவேன். நன்றி பாடல் நானும் பாடுவேன், உம் நன்மைகளை சொல்லி புகழுவேன். ஜீவனுள்ள நாட்களில் எல்லாம் என் ஜீவனை நான் உமக்காய் வாழுவேன். உம்மை கொடுத்து என்னை மீட்டீரே. நான் என்ன கொடுத்து உம்மை சேருவேன். கரம் நீட்டி அழைத்த தெய்வமே, இந்த வரம் போதும் எந்தன் வாழ்விலே. இப்போது அந்த பாடலுக்காக சிலுவையின் தியானத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லும். செபிப்போமாக. அன்புள்ள ஆண்டவரே, இந்த சிலுவை தியானத்திற்காக, இந்த பெரிய வெள்ளிக்கிழமைக்காக சிலுவை எவ்வளவு மேன்மையாச்சா. ஐயோ ஏசப்பா, எனக்காகவே நீர் வந்தீர், எனக்காகவே நீர் வாழ்ந்தீர், எனக்காகவே நீர் மறித்தீர் ராஜா. சிலுவையில் நான் வாழ முடியாது, நான் சுதந்திரமா இருக்க முடியாது. உலகம் தோன்ற முதல் முடிவரும் சிலுவை சிலுவை சிலுவை. சிலையுடைய அன்பு, சிலையுடைய பாசம், சிலையுடைய உதவிக்காரம், சிலையுடைய பாதுகாப்பு, சிலையுடைய உயர்வு, மேன்மை. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. இதை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரனுக்காக, இதை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரிக்காக, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தம்பிக்காக, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தங்கிக்காக, பெரியவர்களுக்காக, சிறுவர்களுக்காக நான் அழகா சொல்லிட்டேன். டாடி மன்னிப்பு, மன்னிப்பு, அன்பு, பாசம், தண்ணீர் ராட்சசம் ஆக்கினாரே. இந்த நீர் எனக்காக ரத்தம் ஓடும் போது கூட அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்சரே, அது உன் மகன். அன்பு, பாசம். ஹல்லேலூயா. நாங்கள் அப்படி வாழும்படியாக ஒவ்வொரு மேலும் உங்களுடைய வல்லமை அக்கினி ஊற்றம் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருக்கட்டும் ராஜா, அந்த வாகனத்தில் சிலுவை தியானம் பெரிய வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை போயிட்டு அவர்கள் இந்த சங்கீதம் 7 அதிகாரத்தை படிக்கவும், இந்த 7 வார்த்தை அவள் தியானம் செய்வோம். அவள் வாழ்க்கையில் புதிதாக்கும் ராஜா. புதிய அன்பும், புதிய சந்தோஷம், புதிய சமாதானம், புதிய பாதுகாப்பு நீர் மகிமைப்படுத்தும். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் பிதாவே. ஆமேன். சாமியை கிருபியாரும், கிறிஸ்துவே கிருபியாரும், சாமியை கிருபியாரும். ஆமேன்.